ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஒரு லைனிங் ப்ளவுஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு அரை மணி நேரத்தில் தைச்சிடணும் அப்படிங்கிற ஆசை எல்லாருக்குமே இருக்கும். அதுக்கு வந்து இந்த ஸ்டிச்சிங் மெத்தட் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஒரு ஆர்டர்ஸ் வந்து நீங்கள் நிறையா எடுத்துட்டீங்க, இப்போ ஒரு மணி நேரத்தில் 1.5 மணி நேரத்தில் ஒரு ப்ளவுஸ் கொடுக்கணும் அப்படின்னா கூட இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் ஸ்டிச் பண்ணி கொடுக்கலாம். அதே மாதிரி ஃபினிஷிங்கும் ரொம்ப நீட்டாக இருக்கும். நீங்கள் அவசரமாக தைக்கிறோம் அப்படிங்கிறத ஃபினிஷிங்கில் வந்து எந்த குறையுமே இருக்காது. கம்பல்சரி இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் ஒரு அர்ஜென்ட் ஒர்க்குனா டக்குன்னு முடிச்சு கொடுக்கறதுக்கு இந்த ஸ்டிச்சிங் மெத்தட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகினர்ஸ்க்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லான இந்த வீடியோவை ஃபுல்லாக வந்து நீங்கள் பாருங்கள். நிறைய விஷயம் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து கீழ்ப்பக்கம் மடித்து தைக்கிற அளவை வந்து இது ஒரே ஸ்ட்ரைட்டாக இருக்கிறத மடித்து தேய்ச்சி எடுத்திருக்கேன். அதே மாதிரி கழுத்தோட அகலம் சென்ட்ரு மெயின் கிளாத்தில் மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்தது நீங்கள் கழுத்து அகலம் என்ன அகலம் வச்சுருக்கீங்க அப்படிங்கிறத 2 சைடும் ஈவனாக வந்து மார்க் பண்ணிக்கிட்டு அதில் வந்து லைனிங் கிளாத்தை இதை மாதிரி வச்சுட்டு ஜாயின் பண்ணுங்கள். அப்போ வந்து கழுத்தோட அகலம் வந்து உங்களுக்கு மாறாமல் இருக்கும். நெக்ஸ்ட் இன்னொரு விஷயம், இப்போ ரவுண்ட் நெக் அப்படிங்கிறனால அடித்து திருப்பனால உங்களுக்கு எந்த ஒரு ஃபால்ட்டும் வரப்போகிறதில்ல. நெக்கு பிரியறதோ கிளியறதோ அது மாதிரி எந்த மிஸ்டேக்கும் வராது. ஒருவேளை உங்களுக்கு பானைக்கு தைக்கிறீங்க அப்படின்னா வெறுமனே அடித்து திருப்பும்போது அந்த கார்னர் வந்து பிரிஞ்சு வரத்துக்கு சமயத்தில் கிளாத்தே கிளியறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது. ஏன்னா கையை வேகமாக கொடுத்து இப்படி போடும்போது இந்த கார்னர்கிட்ட உங்களுக்கு விடுறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ இதுவே பார்டர் கிளாத்து கொடுத்து நீங்கள் லேஸ் ஒர்க்கு கொடுத்து இப்போ பானைக்கு தைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து நீங்கள் அடித்து திருப்பிக்கலாம். இப்போ ரவுண்ட் நெக்கை பொறுத்தளவுக்கு நீங்கள் பயப்படாமல் அடித்து திருப்பி கொடுங்க. வேலை வந்து ரொம்ப சீக்கிரம் முடியணும்னா இந்த மெத்தட் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ மெயின் கிளாத்தை வந்து நம்ம லைனிங் கிளாத்துக்கு ஈக்குவலாக தான் கட் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஒரு அரை இன்ச்சு கேப் இருந்தாலும் அதே மாதிரி அன்ஈவனாக இல்லைன்னா கூட மெயின் கிளாத்தை அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துங்க. ரவுண்ட் ஷேப்புக்கிட்ட மட்டும் கம்பல்சரி ஒரு இன்ச்சு 1.5 இன்ச்சு கூட இந்த மாதிரி தையலை படாமல் மெயின் கிளாத்து லைனிங் கிளாத் ரெண்டையும் சேர்ந்த மாதிரி சிசர் கட் கொடுத்துங்க. கீழ்ப்பக்கமும் அதே மாதிரி ஒரு 2-3 இன்ச்சுக்கு ஒருக்க அந்த மாதிரி ஒரு சிசர் கட் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா நம்ம கீழ்ப்பக்கம் தையல் படிமான தையல் போடும்போது கிளாத் வந்து எங்கேயுமே உங்களுக்கு விசிறடிக்காமல், அதாவது அன்னிவனாக இல்லாமல் கரெக்டாக வரும் தைக்கிறதுக்கு. சமயத்தில் நெளிச்சிக்கிட்டு ஒரு மாதிரி நொடியாக வரும். அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வராது. இப்போ நெக் ஷேப் வந்து நம்ம கீழ்ப்பக்கமும் மேல் பக்கமும் ஜாயின் பண்ணிட்டோம். இதில் லைனிங் கிளாத் திருப்பி நம்ம தையல் போட முடியாது. ஸோ அதனால் 2 கிளாத்தையும் இது மாதிரி விரலால் ஃபஸ்ட்டு நல்லா ரவுண்ட் ஷேப்புக்கு தேய்ச்சி எடுத்துருங்க, ஈவனாக வச்சுட்டு. அதுக்கு மேலே தையல் போடும்போது கிளாத் வந்து எங்கேயுமே நவராது, நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த தையல் போடுறதுக்கு. நான் வந்து எட்ஜில் தான் தையல் போடுறேன். இது 2 மெத்தடில் நீங்கள் தைக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு ஃபுட் அளவுக்கு தையல் போட்டு எடுத்துகிட்டு ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு கூட எட்ஜி தையல் போடலாம். இதில் ஒரே தையல் தான் நம்ம போடுறோம். ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் ப்ளவுஸ் தைக்கணுன்னா இந்த மெத்தட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கம்பல்சரி யார் தைச்சாலுமே அரை மணி நேரத்துக்குள்ளே தைச்சிடலாம் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது. இப்போ அப்படியே இடுப்பு பக்கம் வந்து ஒரு 1/4 இன்ச்சு கேப் விட்டு இந்த மாதிரி தையல் போட்டு எடுத்துக்கிறோம். அவ்வளோதான். இப்போ பேக் சைடு வந்து ஃபினிஷிங். அடுத்தது வந்து சைடு வந்து ஓட்டு தையல் போட்டு மெயின் கிளாத்தையும் லைனிங் கிளாத்தையும் நம்ம வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கணும். இதுக்கு வந்து ஓட்டு தையல் வச்சு நீங்கள் போட்டுங்க. அப்போ ஓட்டு தையல் வச்சு போடும்போது குயிக்காக எல்லா வேலையுமே நமக்கு முடியும். ரஃப் தையல் தானே, ஓரத்தில் வந்து நம்ம வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு ஃபுட் அளவு இடம் விட்டுட்டு அதுக்குள்ளேயே வந்து 2 கிளாத்தையும் ஜாயின் பண்ணிவிடுங்க. அதை விட அதிகமாக வச்சு ஜாயின் பண்ணிங்கன்னா அப்புறம் அந்த தையல் வந்து தைச்சதுக்கப்புறம் வெளியில் தெரியும். ஒரு ஃபுட் அளவில் இருக்கிற மாதிரி வச்சுட்டு ஜாயின் பண்ணி எடுத்துக்கங்க. இப்போ எக்ஸஸாக இருக்கிற எல்லா கிளாத்தையும் நான் கட் பண்ணிவிட்டு எந்த இடத்துல ஜாயின் பண்ணுவோமோ அதை வந்து சிசர் கட் கொடுத்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கீழ்ப்பக்கம் வந்து ஒரு அரை இன்ச்சு இந்த மாதிரி கிளாத்து எடுத்துகிட்டு போய் ஒரு 2 இன்ச்சுக்கு முன்னாடியே ஷார்ப்பாக கிராஸாக வந்து இது மாதிரி கட் பண்ணி எடுத்துங்க. கம்பல்சரி இந்த மெத்தட் வந்து நான் எல்லா ப்ளவுஸுமே ஃபாலோ பண்ணுவேன். இப்போ வந்து நம்ம அடுத்ததாக ஃப்ரண்ட் பீஸ் தைக்கிறதுக்கு முன்னாடி பட்டியோட அளவு வந்து நம்ம அளந்து எடுத்துக்கலாம். ஏன்னா தைச்சதுக்கப்புறம் உங்களுக்கு அளவு எடுக்கிறத விட இது மாதிரி தைக்கிறதுக்கு முன்னாடியே டாட் பிடிக்கிறதுக்கு முன்னாடியே பேக்கு ஃப்ரண்ட் ரெண்டையும் வச்சுட்டு பட்டியோட அகலம் என்னங்கிறது ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். பேக் சைடு 3 இன்ச்சு, ஃப்ரண்ட்டில் 3.5 இருக்குது. அரை இன்ச்சு சேர்த்து நம்ம பட்டி கிளாத் வந்து தச்சு எடுத்துக்கிட்டு அளவு மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எடுத்துருக்கிற அளவு ப்ளவுஸில் கரெக்டாக இருக்கான்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பேக் சைடு ஃப்ரண்ட் சைடு வந்து 3.5 இன்ச்சும் பேக் சைடு 3 இன்ச்சும் கரெக்டாக இருக்குது. அரை இன்ச்சு நம்ம தச்சு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃப்ரண்ட் பீஸ் வந்து வேலை முடிச்சுப்போம். இப்போ டாட் வந்து உள்பக்கம் நம்ம அதாவது மார்க் பண்ணியிருக்கிறது வந்து உள் சைடு போயிடுற மாதிரி வச்சுக்கலாம். அப்போ வந்து பெரட்டும் போது நமக்கு வெளி சைடு தெரியும் அந்த மார்க்கிங்கு. இப்போ ஃபஸ்ட்டே நீங்கள் ஃப்ரண்ட் பீஸ் தைச்சி எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி கிளாத்தை வந்து கரெக்டாக அரேஞ்ச் பண்ணிங்க தைக்கிறதுக்கு முன்னாடியே. அப்போ வந்து லெஃப்ட் ரைட் வந்து உங்களுக்கு வசம் மாறாது. இப்போ இதை மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் அப்படியே தையல் போடும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ ஒரு 1/4 இன்ச் அளவில் மெயின் கிளாத்து லைனிங் கிளாத்து ரெண்டையுமே நம்ம வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். முக்கியமாக இன்னொரு விஷயம் நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும்,
நம்ம வந்து லைனிங் கிளாத்தில் மட்டும்தான் நெக் ஷேப் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கோம். மெயின் கிளாத் வந்து நெக் ஷேப் வந்து கட் பண்ணல. கிளாத் வந்து அப்படியே ஃபுல்லாக வச்சுருக்கோம். லைனிங் கிளாத்தை வச்சு ஜாயின் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த மெயின் கிளாத்தோட நெக் ஷேப் வந்து நம்ம இப்போ கட் பண்ணுறோம். இது மாதிரி கட் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஜாயின் பண்ணுறப்ப. கட் பண்ணும்போது அன்ஈவனாக கட் பண்ணால் கூட பரவாயில்ல. மெயின் கிளாத்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தால் ஒரு பிரச்சனையும் இல்லை. உள்பக்கம் திருப்பும்போது நமக்கு கிளாத் வந்து கொஞ்சம் திக்னஸாக இருக்கும். ஸோ இப்போ இதே மாதிரி தான் இதில் வந்து லைனிங் கிளாத் மேலே நீங்கள் தையல் போட்டுட்டு எட்ஜி தையல் போடுறதுனாலும் போடலாம். இல்லை ரெண்டு கிளாத்தையும் உங்களால் ஈவனாக கரெக்டாக அந்த மாதிரி மடிக்க முடியும் அப்படின்னா அப்படியே மடித்து விரலால் தேய்ச்சிட்டு இது மாதிரி எட்ஜி தையல் போடுங்க. ஏன்னா இது வந்து நம்ம குயிக்காக தைக்கணும் அப்படிங்கிறதுக்காக சில விஷயங்கள்லாம் டக்கு டக்குன்னு செய்கிறோம். அதனால் இது மாதிரி விஷயங்கள் வந்து ஒரு 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 தையல் வந்து நம்ம கம்மி பண்ணிவிட்டு தைக்கும்போது அந்த டைம் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் தைக்கும்போது அந்த ஃபினிஷிங் மட்டும் நம்ம கரெக்டாக கொண்டு வந்துட்டோம்னா டைமும் நமக்கு மிச்சமாகவும் ஃபினிஷிங்கும் நல்லாயிருக்கும். ஸோ நெக் வந்து நம்ம தைச்சி எடுத்துட்டோம். அடுத்தது வந்து போட்டு தையல் போட்டு மெயின் கிளாத்து லைனிங் கிளாத்து எல்லாத்தையும் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா கிளாத் எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அதே மாதிரி லைனிங் கிளாத்தில் வந்து கொஞ்சம் லூஸ் கொடுத்தா கூட பரவாயில்ல. இப்போ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் லைனிங் கிளாத் வந்து மேல் பக்கம் கொஞ்சம் புடச்சா மாதிரி வரும். மெயின் கிளாத்து தான் நமக்கு ஸ்டிப்பாக நிற்கணும். லைனிங் கிளாத்தில் லைட்டாக லூஸ் இருந்தால் பரவாயில்ல. ஏன்னா தண்ணியில் நனைச்சதுக்கப்புறம் லைனிங் கிளாத் சுருங்கும். அப்போ வந்து மெயின் கிளாத்துக்கு ஈக்குவலாக வந்து அந்த லைனிங் கிளாத் வந்துடும். இந்த ஒரு விஷயம் நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு செஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் வந்து வாஷ் பண்ணிவிட்டு லைனிங் கிளாத் கட் பண்ணலன்னா கூட உங்களுக்கு தைச்சதுக்கப்புறம் அதாவது தைச்சி கொடுத்து நனைச்சதுக்கப்புறம் கிளாத் வந்து சுருங்காமல் இருக்கும். எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கணும், மெயின் கிளாத் மட்டும் நல்லா ஸ்டிப்பாக இருக்கிற மாதிரி தையல் போட்டு எடுத்துங்க. லைனிங் கிளாத்தில் கொஞ்சம் லூஸ் இருந்தால் பரவாயில்ல, அது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு சுருங்கி கொடுத்துரும். ஸோ இப்போ வந்து டாட் பிடிச்சிருக்கோம். எந்தெந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்கோமோ அதெல்லாம் வந்து டாட் பிடிச்சிக்கலாம். அதே மாதிரி டாட்டுக்கு வந்து முடிஞ்ச வரைக்கும் ஒரு 2 தையல் போடுங்க. அப்படி இல்லையா முடிக்கும்போது லாக் ஸ்டிச் போடுங்க. அப்போ தான் வந்து டாட் வந்து நமக்கு பிரிஞ்சு போகாமல் இருக்கும். இதே மாதிரி 2 பக்கமும் நம்ம ஷேப் வந்து இது மாதிரி பிடிச்சி எடுத்துக்கலாம். இது வந்துட்டு அளவு ரொம்ப கம்மியான ப்ளவுஸ் தான். 33 இன்ச் அளவில் ப்ளவுஸ் கட்டிங் தான் இது. அதுக்கு தகுந்த மாதிரி நான் அந்த டாட்டோட அகலம்லாம் வந்து பிடிச்சிருக்கேன். கட்டிங் வீடியோ போடும்போது நான் அளவுகள் சொல்கிறேன். இது ஸ்டிச்சிங் வீடியோ அப்படிங்கிறனால டாட்டோட அளவுகள் வந்து நான் சொல்லலை. இப்போ அடுத்தது வந்து ஃப்ரண்ட் பீஸ் தைச்சி எடுத்ததுக்கப்புறம் பெல்ட் பீஸ், அதாவது ஜாக்கெட்டுக்கு பட்டி பீஸ் வந்து நம்ம தைச்சி எடுத்துக்கப்புறம் இப்போ மெயின் கிளாத்தில் 2 கிளாத்தும் லைனிங் கிளாத்தில் 1 கிளாத்தும் இருக்குது. இப்போ அந்த மெயின் கிளாத்தில் 1 கிளாத்தும் லைனிங் கிளாத்து எனக்கு 3மே வந்து கரபாகம் வந்து வந்திருக்கனால அந்த மெயின் கிளாத்தையும் லைனிங் கிளாத்தையும் ஈவனாக வச்சுட்டு இந்த இன்னொரு மெயின் கிளாத்தில் ஒரு கீழ்ப்பக்கம் வந்து ஒரு 3/4 இன்ச்சு கேப் விட்டு இதை மாதிரி இப்போ 2 கிளாத்தை லைனிங் கிளாத்தையும் மெயின் கிளாத்தையும் இந்த மாதிரி சேமாக வச்சுருக்கேன். இன்னொரு கிளாத்தில் 3/4 இன்ச்சு கீழ்ப்பக்கம் விட்டுட்டு அதுக்கு மேலே இந்த 2 கிளாத்தையும் வச்சுட்டு இந்த 3/4 இன்ச்சு கிளாத்தை அப்படியே மடித்து ஒரு தையல் போட்டுக்கிறோம். ரொம்ப சிம்பிளாக வந்து வேலை முடியும். பட்டி கிளாத் வந்து பட்டியும் நமக்கு 3 கிளாத் கொடுத்து திக்னஸாக இருக்கும். அதே மாதிரி தையலும் வந்து ஒரே தையல் போட்டு ஃபினிஷிங் பண்ணும்போது டைம் எந்த அளவுக்கு சேவ் ஆகும் அப்படிங்கிறது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ அந்த பட்டியோட நீளம் எந்த அளவுக்கு தேவையோ அதை மார்க் பண்ணிவிட்டு நான் ஃபஸ்ட்டு வந்து கட் பண்ணி எடுத்துப்போம். இப்போ வந்து பட்டியோட அளவை வந்து நம்ம ஃப்ரண்ட்டு பேக்கு மார்க் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்டில் 4 இன்ச்சு, பேக்கில் 3.5 இன்ச்சு அப்படியே ஷேப் கொடுக்குறேன். நான் வந்து தையலுக்கு இடம் விட்டுட்டு எங்கெங்கே அப்படிங்கிறலாம் இல்லை. இந்த இதில் ஆரம்பித்து அப்படியே பேக்கில் கொண்டு வளைவாக மார்க் பண்ணிவிட்டு அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஃப்ரண்ட்டு வந்து மார்க் பண்ணி வச்சுக்கலாம், அளவு மாறாமல் இருக்கும். நெக்ஸ்ட் இப்போ வந்து பட்டி கிளாத் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். பட்டியோட ஃப்ரண்ட்டு மார்க் பண்ணியிருக்கோம்ல, அதுவும் ப்ளவுஸில் உள்ள ஃப்ரண்ட்டும் ஒன்றா இருக்கணும். ஃபஸ்ட்டு இந்த மெயின் கிளாத் 2 கிளாத்தை மட்டும் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கிராஸாக ஒரு லைன் போட்டுங்க. அதுக்கு மேலே ப்ளவுஸ் பீஸ் இந்த மாதிரி வைங்க. இது வந்து ராங் சைடு வந்து மேலே இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து மெயின் கிளாத் 2 கிளாத்தை மட்டும் தனியாக எடுத்துகிட்டு நம்ம கரெக்டாக ஒரு 1/2 இன்ச்சுக்குள்ளே வந்து இது மாதிரி ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம், ப்ளவுஸ் பீஸையும் பட்டி பீஸையும். அதுக்கப்புறம் மேலே இருக்கிற அப்படியே கிளாத்தை வந்து சுருட்டிக்கிட்டே போனோம்னா ஏற்கனவே போட்ட தையல் வந்து நமக்கு வெளியில் கரெக்டாக தெரியும். அந்த தையல் மேலேயே வந்து நம்ம தையல் போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். இதே மாதிரி முடிக்கும்போது லாக் ஸ்டிச் போட்டு முடிச்சிங்க, அப்போ தான் நமக்கு திருப்பும் போது தையல் பிரிஞ்சு வராமல் இருக்கும். இப்போ இதே மாதிரி அப்படியே திருப்பிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பட்டியில் உள்ள பிசுரெல்லாம் தெரியாது, நீட்டாக போயிடும். ரொம்ப சிம்பிளாக வந்து பட்டி தைச்சிட்டோம், கட் பண்ணிட்டோம். ஜாயின் பண்ணுறது ரொம்ப எவ்வளோ சீக்கிரம் வந்து வேலை முடியுதுன்னு பாருங்கள். நமக்கு எல்லா தையலுமே ரொம்ப நீட்டாக போட்டிருக்கோம். இப்போ பட்டி கிளாத் வைக்கும்போது இப்போ நான் காட்டின மாதிரி கிளாத் வந்து ஒரு 1/2 இன்ச்சு பட்டி கிளாத் வந்து முன்னாடி இருக்கணும்.
அதுக்கு மேலே தான் நம்ம ப்ளவுஸோட ஃப்ரண்ட் சைடை வைக்கணும். இப்போ 2 சைடுமே நம்ம அதே மாதிரி பட்டி வந்து ஜாயின் பண்ணிக்கிறோம். நீங்கள் ஃபுல்லாக கம்பல்சரி ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பார்த்தீங்கன்னா நான் எந்தெந்த இடத்துல என்ன மாதிரி நான் சொல்கிறது உங்களுக்கு புரியலன்னா கூட ஸ்டிச்சிங்கை பார்க்கும்போது நான் எப்படி தச்சிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். ஸோ வீடியோ வந்து முழுசாக பாருங்கள். பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா கம்பல்சரி எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். உங்களுக்கு அதில் வந்து பார்க்கும்போதே சின்ன சின்ன ஐடியாஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இப்போ பட்டி ஐப்பட்டி ஹூக் பட்டி தைக்கிறதுக்கு முன்னாடி ஃப்ரண்ட் பீஸ் போர்ஷன் ரெண்டுமே கரெக்டாக இருக்கான்னு நம்ம அளந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஐப்பட்டி ஹூக் பட்டி தைக்கலாம். ஐப்பட்டி தைக்கிறதுக்கு ஒரு 4 இன்ச்சு கிளாத் எடுத்துருக்கேன். லைனிங் கிளாத்தில் தான் நம்ம கொடுக்க போகிறோம். கிளாத் இருந்துச்சுன்னா மெயின் கிளாத்தில் கூட, ஏன்னா சில்க் காட்டன் அப்படிங்கும்போது நமக்கு நல்லாவே இருக்கும். ஸோ கிளாத் இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி லைனிங் கிளாத்தில் கூட தைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து மெயின் அதாவது ஃப்ரண்ட் பீஸையும் அந்த 2ஆக ஃபோல்டிங் பண்ணியிருக்கிற கிளாத்தையும் வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். அந்த 4 இன்ச்சு கிளாத்தை அப்படியே 2ஆக ஃபோல்டிங் பண்ணிவிட்டு இதை மாதிரி ஜாயின் பண்ணிட்டோம். அந்த ஜாயிண்ட் வந்து அப்படியே ரைட் சைடு திருப்பி ஒரு தையல் போட்டுக்கலாம். இது ஏன்னா தையல் போடும்போது நமக்கு டிஸ்டர்பன்ஸாக இல்லாமல் படிமானமாக இருக்கனால அடுத்தது தையல் போடும்போது ஈஸியாக இருக்கும். இப்போ அப்படியே மறுபடியும் 2ஆக அப்படியே ஒரே ஃபோல்டிங் தான் மடிச்சுட்டு எட்ஜில் தையல் போடுங்க. ஏற்கனவே ஜாயின் பண்ண தையல் தெரியாமல் இந்த மாதிரி வச்சு ஜாயின் பண்ணிக்கங்க. ஐப்பட்டியும் எந்த அளவுக்கு வேலை வந்து ரொம்ப ஈஸியாக முடியுமோ அது மாதிரியான விஷயங்கள் தான் நான் இப்போ உங்களுக்கு வந்து சொல்லிகிட்ருக்கேன். ஸோ ஐப்பட்டி ரொம்ப நீட்டாக போயிடும். நமக்கு வேலை எவ்வளோ குயிக்காக முடிஞ்சிருக்குன்னு பாருங்கள். அடுத்தது வந்து நமக்கு ஹூக் பட்டி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு வந்து ஒரு 2.25 இன்ச்சு வந்து கிளாத் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் வந்து ஹூக் பட்டி ஐப்பட்டி இது எல்லாமே கிளாத்தை முழுசாக அப்படியே வச்சுருவேன். தைக்கும்போது தான் கட் பண்ணிக்குவேன். அதில் எனக்கு ஒன்றும் எதுவும் பெரிய சிரமம் இருக்கிற மாதிரி தெரியல. ஸோ அதை மாதிரி நம்ம தேவைப்படுறப்ப கட் பண்ணி எடுத்துக்கலாம். எங்கேயும் கிளாத் வந்து நமக்கு மிஸ் ஆகாமலும் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 1/2 இன்ச்சில் லைனிங் கிளாத்தையும் ப்ளவுஸையும் வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கிட்டோம். ரெண்டாவது அந்த ஜாயிண்ட் ரைட் சைடு திருப்பி தையல் போட்டோம். இப்போ வந்து மறுபடி இந்த கிளாத்தை அப்படியே சமமாக ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்டிங், ரெண்டாவது 2 மடிப்பாக மடிச்சுட்டு இந்த மாதிரி தையல் போட்டுக்கலாம். போடுற தையல் நான் கொஞ்சம் கிட்டே காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஃபஸ்ட்டில் வந்து கிராஸாக தான் வரும். அதுக்கப்புறம் தையல் இதை மாதிரி கொஞ்சம் தள்ளி போட்டுங்க. அப்போ வந்து வெளிப்பக்கம் நமக்கு சுருக்கம் எதுவும் இருக்காது. தைச்சதுக்கப்புறம் 2 பக்கமும் நமக்கு அளந்து பார்த்துக்கலாம். கரெக்டாக இருக்குது. ஸோ இப்போ வந்து ஷோல்டர் வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஷோல்டர் வந்து 1/4 இன்ச்சில் மார்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா 1/4 இன்ச்சில் மார்க் பண்ணுங்கள், தையல் போடுங்க. இல்லை 1/2 இன்ச்சு விட்டுருக்கீங்க அப்படின்னா கரெக்டாக அந்த 1/2 இன்ச்சில் ஜாயின் பண்ணிவிடுங்க. ஷோல்டரில் கரெக்டாக ஜாயின் பண்ணும்போது தான் நமக்கு ஸ்லீவ் ஜாயின் பண்ணும்போது ஆம்ஹோல் வந்து கரெக்டாக வரும். சுற்றளவு நம்ம என்ன அளவு மார்க் பண்ணுறோமோ அதை வந்து தையலில் அப்படியே வந்து கரெக்டாக கொண்டு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த டிஃப்ரென்ஸுமே வராது. இப்போ ஷோல்டர் ஜாயிண்ட்டை அப்படியே திருப்பிட்டு மேலே வந்து இது மாதிரி ஒரு படிமான தையல் போட்டுக்கிறேன். இது வந்து நம்ம பிசுறு மூடியும் அப்படியே கிளாத் வந்து உள்பக்கம் கொடுத்து தைக்கலாம். நான் வந்து இதில் அதை மாதிரி தைக்கல. ஏன்னா ஒரு பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா ஷோல்டர் ப்ராப்ளம் வரும்போது சமயத்தில் ஒரு தையலை பிரிச்சுட்டு நீங்கள் கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணி கொடுக்கலாம். ஜாயின் பண்ணிட்டீங்க அதாவது ஃபோல்டிங் பண்ணி பிசுறு தெரியாமல் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்ஷன் பண்ணி கொடுக்க முடியாது. அதனால் ஷோல்டர் வந்து நான் அதை மாதிரி ஜாயின் பண்ணியிருக்கேன். பிகினர்ஸ்க்கு வந்து அந்த வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு வேளை பிசுறு தெரியாமல் உங்களுக்கு ஜாயின் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு நம்ம சேனலில் வீடியோ இருக்குது, நான் எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸ்லீவ் அதை மாதிரி நார்மலாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இப்போ லைனிங் கிளாத் வந்து மேலே வச்சுட்டு மெயின் கிளாத்து கீழே இருக்குது. அதுக்கு மேலே 2 கிளாத்தையும் வந்து கீழ்ப்பக்கம் அடித்து தைக்கிற அளவு வந்து தைச்சி எடுத்துக்கிட்டோம். இப்போ அந்த லைனிங் கிளாத் அந்த தையல் போட்ட கிளாத்தை வந்து அப்படியே திருப்பிட்டு லைனிங் கிளாத்து மேலே தையல் போட்டு எடுத்துருக்கோம். அதாவது தையல் வந்து கொஞ்சம் அகலமாகவே போட்டிருக்கோம். அந்த பிசுறு வந்து நல்லா மடிஞ்சிருக்கும் அப்படிங்கிறதுக்காக கீழ்ப்பக்கம் எட்ஜி தையல் போட்டுட்டு இப்போ 2 கிளாத்தையும் ஈவனாக வச்சு ஓடு தையல் வச்சு ஜாயின் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா கிளாத் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். 2 ஸ்லீவுமே இதை மாதிரி ஃபினிஷிங் பண்ணி எடுத்துக்கலாம். தைச்சி எடுத்துகிட்டு அளவு கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கங்க. இப்போ 2 ஸ்லீவும் அதே மாதிரி நான் தைச்சிட்டு காமிக்கிறேன். இப்போ வந்து ஸ்லீவ் வந்து நம்ம ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ளவுஸில் கீழ்ப்பக்கம் இடுப்பு பக்கமும் பேக் சைடு முதுகு பக்கம் பட்டிஸ் ரெண்டையும் வந்து இது மாதிரி ஈவனாக வச்சுட்டு ஒரு பின் போட்டுருங்க. நான் எல்லா வீடியோஸும் சொல்கிறது தான். உடம்போட சுற்றளவு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிங்க. 8.25 இன்ச்சு தேவை, சரியாக இருக்குது. நமக்கு ஏதாவது எக்ஸஸாக கிளாத் இருந்ததுன்னா அப்படியே பேக் சைடு திருப்பி அதை வந்து கட் பண்ணி எடுத்துங்க. எந்த இடத்துல உங்களுக்கு லைட்டாக எங்கேயாவது வந்து
எக்ஸஸாக கிளாத் வந்து ஒதுங்கும். கண்டிப்பாக அதை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணுங்கள். நம்ம கரெக்டான அளவு வச்சு கட் பண்ணிட்டோம் அப்படின்னு நீங்கள் அளவுகள் எதுவும் மார்க் பண்ணாமல் அப்படியே தைச்சி எடுத்துட்டிங்கன்னா தான் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வரும், தப்பாக போயிடும். இப்போ நான் வந்து என்னோடய மெத்தட்லேயும் அளந்து பார்த்துக்கிட்டேன், சரியாக இருக்குது. இப்போ உங்களுக்கு புரிகிற மாதிரி ஷோல்டர் ஜாயிண்ட்லேருந்து ஸ்லீவோட சென்டர் மார்க் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி ஸ்டெப்லேயும் அளந்து பார்த்துக்கலாம். ஸோ நமக்கு 2 விதமாகவும் எனக்கு ஸ்லீவ் ரவுண்ட் வந்து கரெக்டாக மேட்ச் ஆகிருக்கு. இப்போ வந்து நான் ஆம்கோல் கிட்டேருந்தே ஜாயின் பண்ணுறேன். ஒருவேளை உங்களுக்கு இதில் வந்து பயம் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஷோல்டர்லேருந்து ஜாயின் பண்ணிக்கிங்க. ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ளவுஸில் உள்ள ஆம்ஹோலும் நம்ம ஸ்லீவில் உள்ள ஆம்ஹோல் ரவுண்டும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு சைடு ஜாயின் பண்ணும்போது ஏற்றம் இறக்கம் இல்லாமல் கரெக்டாக வரும். ஸோ இப்போ 2 ஜாயிண்ட்லேயும் இந்த ஜாயிண்டில் அப்படியே 2 தையல் போட்டு எடுத்துக்கலாம். ஆம்ஹோல் கிட்டேருந்து வர்றதுனால நமக்கு அந்த 2 தையல் அப்படியே ஒரே ஈவனாக போட்டு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் எனக்கு எப்போவுமே ஆம்ஹோல் கிட்டேருந்து ஜாயின் பண்ணி பழக்கம் அப்படிங்கிறனால நான் அதை மாதிரி ஜாயின் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ தைச்சதுக்கப்புறம் நமக்கு ஸ்லீவில் எங்கேயும் சுருக்கங்கள் எதுவுமே இல்லை, ரொம்ப நீட்டாக வந்து ஜாயின் வந்திருக்கு. இப்போ சைடும் வந்து நமக்கு அப் அண்ட் டவுன் இல்லை, கரெக்டாக வந்து வந்திருக்கு. ஸோ இதே மாதிரி 2 ஸ்லீவுமே நான் வந்து ஜாயின் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ 2 பக்கமே நமக்கு சைடு ஜாயிண்ட் வந்து கரெக்டாக இருக்குது. இது வந்து சைடில் வந்து பிசுறு தெரியாமல் நம்ம தைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு முன்கை சுற்றளவு, ப்ளவுஸோட முன்கை சுற்றளவு மார்க் பண்ணுங்கள். அதுலேருந்து ஒரு 2 இன்ச்சு கிளாத் விட்டுட்டு அதுக்கு பக்கத்துலேருந்து இது மாதிரி தையல் போட்டு எடுங்க. இடுப்போட சுற்றளவு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு பக்கத்தில் 2 இன்ச்சு கிளாத் விட்டுட்டு இது மாதிரி தையல் போட்டு எடுத்துங்க. ஃபஸ்ட்டு நல்ல பக்கம், அதாவது வெளிப்பக்கமாக தான் தையல் போடுறோம். ஆம்ஹோல் ஜாயிண்ட் 2ம் மேல் பக்கம் திரும்பி இருக்கணும். வச்சுட்டு சைடில் வந்து இதை மாதிரி தையல் போட்டுட்டு ஒரு கரெக்டாக ஒரு 1/4 இன்ச்சு மட்டும் கிளாத் இருந்தால் போதும். மீதி எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை அது மாதிரி கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ இது மாதிரி தைச்சிட்டு அப்படியே திருப்பி நம்ம எப்போதும் போல் ப்ளவுஸ் எப்படி சைடு ஜாயின் பண்ணுவோமோ அது மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம். இது வந்து கிளாத் வந்து பிரிஞ்சு வராமல் பிசுறு தெரியாமல் நீட்டாக தைக்கிறதுக்காக தான் இந்த ஒரு ஸ்டெப்பு. சிலர் வந்து கன்ஃபியூஷன் ஆகிக்கிறீங்க, வெளிப்பக்கம் வச்சு ஜாயின் பண்ணிடுறீங்க. நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். ஸ்கிப் பண்ணிவிட்டு வெளியில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னு ஒரு சிலர் கேள்வி கேட்குறாங்க. ஸோ நம்ம பிசுறு தெரியாமல் இருக்கிறத ஃபஸ்ட்டு வெளிப்பக்கம் நல்ல சைடு, அதாவது ரைட் சைடில் வச்சு 2 கிளாத்தையும் ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம எப்போதும் போல் வந்து அளவு மார்க் பண்ணி சைடு வந்து ஜாயின் பண்ணுறோம். சைடு ஜாயின் பண்ணிவிட்டு எத்தனை தையல் வேணுமோ ஒரு 1/4 இன்ச்சு கேப் விட்டு 3 தையல் வந்து நான் போடுறேன். உங்களுக்கு எத்தனை தையல் தேவையோ அதை மாதிரி போட்டு எடுத்துங்க. இப்போ இன்னொரு சைடு வந்து ஸ்லீவ் பக்கத்துலேருந்து நம்ம ஜாயின் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு இந்த தையல் வந்து நம்ம கீழ்ப்பக்கம் போட்டு எடுத்துகிட்டு சைடு ஜாயின் பண்ணும்போது நம்ம ஸ்லீவ்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அதே மெத்தட் தான் கரெக்டாக வந்து உடம்போட இடுப்போட சுற்றளவு முன்கை சுற்றளவு எல்லாம் அளந்துட்டு எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 2 இன்ச்சு கிளாத் வந்து வெளியில் இருக்கணும். அந்த மாதிரி இருக்கும்போது தான் நமக்கு திருப்பி தையல் போடும்போது தேவையான அளவு கிளாத் வந்து நமக்கு கரெக்டாக வரும். அந்த தையல் வந்து பார்க்கவும் நீட்டாக இருக்கும். அதை விட கம்மியாக கிளாத் எடுத்தோம்னா ரொம்ப அகலம் வந்து கம்மியாக தெரியும் ஜாயின் பண்ண கிளாத்து. ஸோ உங்களுக்கு 3 தையல் போடுற அளவுக்கு இடம் இருக்கணும், அதான் மெயின் ரீசனு. அந்தளவு கிளாத் இருக்கான்னு பார்த்துக்கிட்டு இந்த மாதிரி பிசுறு மூடி தைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து ஜாயின் பண்ணுங்கள். அந்த ஆம்ஹோல் ஜாயிண்ட் வந்து எப்போவும் மேல் பக்கம் திரும்பி இருக்கிற மாதிரி பாருங்கள். அது மாதிரி வச்சுட்டு தையல் போட்டு எடுத்துங்க. ஸோ 2 பக்கமும் நம்ம இது மாதிரி நீட்டாக ஃபினிஷிங் பண்ணிட்டோம். ஃபைனலாக டாட் பிடிச்சி எடுத்துக்கலாம். இல்லை கிளாத் வந்து 2 சைடு ஜாயிண்ட் இது மாதிரி இடுப்போட ஜாயிண்ட் 2 எடுத்து இது மாதிரி சமமாக மடிச்சிங்க. இப்போ ஜாயிண்ட்லேருந்து அந்த முதுகு பக்கம் வரைக்கும் என்ன அளவு இருக்குங்கிறத அப்படியே எடுத்துக்கிட்டு 2ஆக டேப்பில் மடிங்க. அதில் வர அளவை அப்படியே மார்க் பண்ணுங்கள். டாட்டோட உயரமும் மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி 2 பக்கமும் மார்க் பண்ணிக்கங்க. இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற ஒரு 2.25 இன்ச்சு கிளாத் இருக்குது நமக்கு எக்ஸ்ட்ரா. அதில் வந்து ஒரு 1/2 இன்ச்சு டாட் பிடிச்சோம்னாலே நமக்கு கரெக்டாக வந்துடும். ஸோ அவ்வளோதான், ஃபைனலாக டாட்டும் பிடிச்சாச்சு. ஒரு சிலர் டாட் பிடிக்கலன்னு வேறு கேட்குறாங்க. அதை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு நான் டாட் பிடிக்கிறதுமே தெரியும். எல்லோரும் இல்லை, யாரோ ஒரு சிலர் தான் அந்த மாதிரி கொஸ்டின் கேட்குறது. ஸோ அவங்களாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கரெக்டாக தெரியும். ஸோ நெக் ஷேப் வந்து நமக்கு நல்லாவே இருக்குது. ஷோல்டர் ஜாயிண்ட் இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். ஸோ சமயத்தில் ஒரு கரெக்ஷன்னா நீங்கள் பண்ணிக்கலாம். அதுக்காக உள்பக்கமும் நமக்கு ஃபினிஷிங் வந்து எந்த அளவுக்கு நீட்டாக வந்திருக்கு. டைமும் வந்து நான் வீடியோ ஸ்பீடாக காமிச்சாலும் நான் வந்து கரெக்டாக இதில் வந்து இது வந்து ஒரு 33 நிமிஷம் ஆச்சு இந்த ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு எனக்கு. ஸோ அரை மணி நேரத்துக்குள்ளே கரெக்டாக இந்த ப்ளவுஸ் வந்து தைச்சி எடுத்துடலாம். ஃபைனலாக வந்து இந்த மாதிரி பூ கட்டுறதுக்குள்ளே மார்க்கிங் வந்து போட்டுக்கலாம். அவ்வளோதான், ஃபைனலாக இந்த ப்ளவுஸ் வந்து ஃபினிஷிங் பண்ணிட்டோம். ஃபினிஷிங் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.